இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் எப்பொழுதும் நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமேன். எப்பொழுதெல்லாம் நாங்கள் கூப்பிடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் அவர் நமக்கு செவி கொடுக்கிற தேவனாய். ஆமேன். அற்புதங்கள் அதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற தேவனாய், செய்து முடித்த தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமேன். ஆகவே இன்றைய நாளிலும் தேவனுடைய வார்த்தைக்காக கடந்து சொல்லும் பிரியமானவர்களே, வார்த்தையை மிக மிக கவனமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அநேக வேளைகளிலே சபைகளிலே நான் போய் தேவ செய்தியை கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது அநேகரை பார்க்கிறோம். இந்த நாட்களிலே அநேகர் வேதத்தை கூட எடுத்துக்கொண்டு வருவதில்லை. முதலாவது. ரெண்டாவது, ஒரு நோட்பேர் எடுத்து வைத்து அவைகளை எழுதுவது கூட கிடையாது. தேவனிடத்திலே நாங்கள் வருகிறோம், தேவன் பேச வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். எங்களுடைய வேதனைகள், துன்பங்கள், எங்களுக்கு இருக்கிற போராட்டங்கள், எங்களுக்கு இருக்கிற கேள்விகள், இவை எல்லாவற்றிற்கும் தேவன் எங்களுக்கு பதில் அளிக்க வேண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம், விரும்புகிறோம், வருகிறோம். ஆனால் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கிறோம் என்பது மிக மிக முக்கியம். அநேகர் என்ன செய்வதில்லை, ஒரு நோட் புக் எடுத்து அதை எழுதுவதில்லை. அதனால் அநேக வேளைகளிலே சத்துரு என்ன செய்கிறான், தேவ வார்த்தையை திருடி கொண்டு போகிறான். அப்படி அவன் போகிறபடினால் நாங்கள் கேட்கிற வசனங்கள், நீங்கள் கேட்கிற வார்த்தைகள், வசனங்கள், செய்திகள் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யாதபடிக்கு அவன் கிரியை செய்து விடுகிறான், அதை எடுத்து போடுகிறான். ஆகவே அவைகள் எங்களுடைய உள்ளத்தில் இல்லாதபடியினால், எடுத்து போடப்பட்டபடியினால், இப்பொழுதோ நமக்கு சேலஞ்ச் வரும் பொழுது, நமக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது, நோய்கள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, அந்த செய்திகள் நம்மிடத்தில் இல்லை. அந்த செய்திகளை நாங்கள் நினைத்திருப்போமானால் ஈஸியாக, அந்த சத்தியங்களை நாங்கள் நினைத்திருப்போமானால் ஈஸியாக நாங்கள் ஜெயம் கொண்டிருப்போம். ஆனால் நாங்கள் அதை நினைக்காதபடிக்கு அதை என்ன செய்கிறோம், இழந்து போகிறோம். சத்துருவானவன் அதை எடுத்து போடுகிறான். நம்முடைய உள்ளத்திலே, சிந்தையிலே, அது ஞாபகத்திலே இல்லை. அப்போ மிகவும் முக்கியம், செய்தியை கேட்கும் பொழுது, ஒரு செய்தியை நீங்கள் கேட்கும் பொழுது நீங்கள் புத்தகம் எடுத்து எழுத வேண்டியது அவசியம். ஆமேன். எது வேணுமானாலும், நீங்கள் தேவனிடத்திலே எதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானாலும் விசுவாசம் மிக மிக அவசியம். ஆனால் விசுவாசம் எங்கிருந்து வரும்? அவரை அறிகிற அறிவினால் வரும், கேள்வியினால் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அந்த நாட்களிலே வேதம் வாசிக்கப்பட்டது, அதுக்கான விளக்கம் கொடுக்கப்படும் பொழுது அவர்கள் கேட்டார்கள். ஆனால் இந்த நாட்களிலே நம்முடைய கரத்திலே வேதம் இருக்கிறது. ஆகவே கேட்டு அறிந்து கொண்டார்கள் அந்த நாட்களிலே. இந்த நாட்களிலே நம்முடைய கரத்திலே வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் வாசித்து அறிந்து கொள்ளத்தக்கதாக நமக்கு மேன்மையான ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன். ஆகவே வாசியுங்கள், கொடுக்கிற வார்த்தைகளை எழுதுங்கள், ஞாபகப்படுத்துங்கள். ஒரு செய்தியை குறைந்தபட்சம் 7 முறையாவது கேளுங்கள். அப்பொழுது தான் அந்த செய்தி நம்மை மேற்கொள்ள முடியும், கிரியை நடப்பிக்க முடியும் நம்முடைய வாழ்க்கையில். ஆமேன். அப்போ எடுப்போம். யோவான் 1 அதிகாரம் 16 இப்படியாக சொல்லுகிறது, அவருடைய சம்பூரணத்தினால் நாம் எல்லோரும், அவரை விசுவாசிக்கிற நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அப்போ பெற்றோம் என்று இருக்கிறது. கிருபை நாங்கள் பெற்றுவிட்டோம். கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம். அவருடைய சம்பூரணத்தினால், நம்முடைய சம்பூரணத்தினால் அல்ல, நம்முடைய கிரியையினால் அல்ல, நம்முடைய பரிசுத்தத்தினால் அல்ல, அவருடைய சம்பூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம். ஆகவே நம்முடைய எப்பொழுதும் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது, நாங்கள் நினைக்க வேண்டியது அவருடைய கிருபையினால், அவருடைய சம்பூரணத்தினால் எனக்கு சம்பூரண வாழ்க்கை வந்திருக்கிறது. எல்லா ஏரியாவிலும் எனக்கு சம்பூரணம் இருக்கிறது என்று நான் நம்ப வேண்டும். ஒரு சிலர் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மாத்திரம் எனக்கு தேவன் இருந்தால் போதும், பரலோகத்துக்கு போவதற்கு மாத்திரம் தேவன் இருந்தால் போதும், மற்ற காரியங்களை நான் மாமிசத்திலே செய்து கொள்வேன் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அது தவறு.
அவரால் அல்லாமல் நம்மால் எதுவும் செய்ய முடியாதென்றால் அது பூமியிலும்தான் பரலோகத்திலும்தான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னால் நான் உங்களை மரிக்க வைப்பேன் என்று அர்த்தம் அல்ல. மரித்த பிறகு பரலோகத்தில் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற அர்த்தம் கிடையாது. இப்பொழுது வேதனை, துன்பம், கவலை, கண்ணீர், பிசாசின் தொல்லை, பில்லிசூனியம் இவைகளெல்லாம் கட்டப்பட்டிருக்கிற நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், இப்பொழுதே நான் உங்களுக்கு இரட்சிப்பு தருவேன், இப்பொழுதே நான் உங்களுக்கு விடுதலை தருவேன், அதுவே உங்களுடைய இளைப்பாறுதலின் வாழ்க்கை, அதை பூமியிலே தருவேன் என்பதுதான் தேவனுடைய வாக்கு தத்தம். ஆமேன். எப்பயோ நடக்க போகிற காரியத்துக்காக இங்கே வாருங்கள் என்று சொல்லவில்லை. மாத்திரமல்ல, என்னிடத்தில் வந்தால் நான் உங்களுக்கு இம்மீடியட்டாய், உடனடியாய் மரணத்தை தந்து நான் பரலோகத்துக்கு உங்களை கூட்டிக் கொண்டு போவேன் என்பது அர்த்தம் கிடையாது. பூமியிலேயே நாங்கள் அரசாளுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. சத்துருவை மேற்கொண்டு வெற்றிகரமாய் இந்த பூமியிலே வாழுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன். ஆகவே மிக 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 அவசியம். இந்த உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனை அல்லாமல் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் என்று நாங்கள் 1 யோவானிலே வாசிக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, நாங்கள் ஜெய கிறிஸ்தவர்களாய் இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்பது தேவ சித்தம், தேவ திட்டம். அதற்காகவே அவர் நமக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார். ஆமேன். 1 யோவான் 16ஆம் அதிகாரம் கடைசி வசனங்களை வாசிப்பீர்களானால், அவர் நமக்காக உலகத்தை ஜெயித்து அந்த வெற்றியை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமேன். ஆகவே கவனிங்கள், அவருடைய பரிபூரணம். அதற்காக நான் பாவம்சத்திலேயே வாழ வேண்டுமா? கிடையாது. அநேகர் அவருடைய பரிபூரணத்தில் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம், ஆகவே நம்முடைய பரிபூரணம் அல்ல என்று சொல்லும் பொழுது அநேகர் அதை தவறாய் புரிந்து கொண்டு அப்படியானால் நாங்கள் பாவம் செய்யலாம் என்று நினைக்கிறார்கள். அது மிக 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 தவறு. வேதம் தெளிவாக சொல்லுது, கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசிப்போமானால், நாங்கள் தேவன் மூலமாய் நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்போமானால், அவருடைய சத்தியம் எங்களை பரிபூரணமாய் விடுதலை ஆக்கி விட்டது என்று சத்தியங்களை அறிந்திருப்போமானால் நம்மால் பாவம் செய்யவே முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் பாவம் என்னும் வல்லமையிலிருந்து நாங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். பாவம் என்னும் இருளிலிருந்து நாங்கள் விடுவிக்கப்பட்டு ஒளியின் ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் நாங்கள் மாற்றப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே நம்மால் இந்த உலகத்தவர்கள் பாவம் செய்வது போல் செய்ய முடியாது. அந்த வல்லமைக்குள், அந்த இருளுக்குள் நாங்கள் இல்லை. பாவம் செய்வதற்கு நாங்கள் அந்த இருளுக்குள் நாங்கள் இல்லை. நாங்கள் இப்பொழுது அதை மேற்கொண்டு ஒளியின் ராஜ்யத்தின் பிள்ளைகளாய், தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆமேன். அப்போ கவனியுங்கள், அவருடைய பரிபூரணத்தினால். அப்போ நாங்கள் என்னத்தை பார்க்க வேண்டும்? தேவனுக்குள் சகல பரிபூரணமும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு தேவையான அது எந்த ஏரியாவாக இருந்தாலும் சரி, அது சரீரமாக இருந்தாலும் சரி, சரீர சுகமாக இருந்தாலும் சரி, அது ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, வரங்களாக இருந்தாலும் சரி, வல்லமைகளாக இருந்தாலும் சரி, தேவனோடு உள்ள உறவாக இருந்தாலும் சரி, அவருடைய பரிபூரணம் இவை எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கிறது. அவரை போலவே நம்மை மாற்றி இருக்கிறது. ஆமேன். இதை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுதுதான் இவைகள் நம்மை மேற்கொள்ள முடியும், நம் மூலமாய் கிரியை நடப்பிக்க முடியும். இதை விசுவாசிக்காவிட்டால் தேவ மகிமையை காண முடியாது. தேவனுடைய மகிமையை காண வேண்டுமானால், தேவனுடைய ரட்சிப்பை காண வேண்டுமானால், தேவனுடைய விடுதலையை காண வேண்டுமானால் அவர் சொல்லுகிற வார்த்தையை அப்படியே விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்கள். நம்முடைய பரிபூரணம் அல்ல. ஏனென்றால் அநேக வேளைகளிலே நாங்கள் பரிபூரணமாய் இல்லை. அநேக ஏரியாக்களில் நாங்கள் பரிபூரணமாய் இல்லை. அநேக காரியங்களை, பொய்களை அளந்து விடுகிறோம். இவைகளெல்லாம் பொய்கள், தேவனுடைய சித்தம் அல்ல, தேவனுடைய காரியம் அல்ல, பிசாசின் காரியம், பொய் பிசாசின் காரியம் என்று கூட நாங்கள் நினைக்காமல்
ஒருவரை குறித்து ஒருவர் பயங்கரமாய் பொய்களை அவிழ்த்து விடுகிறோம். சபைகளிலே பொய்களை அவிழ்த்து விடுகிறோம். ஊழியங்களிலே பொய்களை அவிழ்த்து விடுகிறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்கிறது? அட்டாக் பண்ணுகிறது. ஒருத்தர் எதிர்த்து நிற்கிறது. ஒருத்தர் பொய்களை பேசி மற்றவருடைய பெயர்களை கெடுப்பது, இப்படியான காரியங்களை நாங்கள் துணிகரமாய் செய்து கொண்டிருக்கிறோம். அது பரிபூர்ணம் அல்ல. அது கிறிஸ்துவின் பரிபூர்ணம் அல்ல. அது பிசாசின் கிரியை. இது பிசாசின் கிரியை என்று கூட அநேகர் அறியாமல் இலகுவாக எடுத்துக்கொண்டு கிருபையின் காலத்தில் இருக்கிறோம், ஆகவே நாங்கள் எது செய்தாலும் ஓகே என்று நினைக்கிற அநேகர் உண்டு. அநேகர் ஊழியம் செய்கிறவர்கள் உண்மையாக இல்லை. பணத்துக்காக ஊழியம் செய்கிறார்கள், பதவிக்காக ஊழியம் செய்கிறார்கள். ஒரு ஊழியக்காரனை கூப்பிட்டு நாம் நடத்துகிற சபையை ஒரு வாரம் நடத்துங்கள், நான் வெளியூருக்கு போயிட்டு வருகிறேன், அல்லது என்னுடைய தகப்பன் சுவையினமாக இருக்கிறார், அவரை பார்த்து விட்டு வருகிறேன், அவரை பராமரிக்க வேண்டும், ஆகவே ஒரு 2 கிழமை என்னுடைய சபையை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் அதற்கு பிறகு அந்த சபை அங்கே இருக்காது. ஏனென்றால் வந்தவர் எல்லாவற்றையும் சுருட்டி கொண்டு, ஆத்துமாக்களையும் சுருட்டி கொண்டு அவர் இன்னொரு சபையை ஆரம்பித்து விடுவார். அப்போ சபைக்குள் உண்மை இல்லை, ஊழியத்துக்குள் உண்மை இல்லை. அப்போ எப்படி நாங்கள் அந்த பரிபூரணத்தை பெற்றுக்கொள்வது? ஏனென்றால் அவரை நாங்கள் பரிபூரணமாக விசுவாசிக்கவில்லை. நாங்கள் உண்மையாய் விசுவாசித்தால் மற்றவரிடத்திலிருந்து ஒரு பெனி கூட நாங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மற்றவருடைய சபையிலிருந்து ஆத்துமாக்களை திருட வேண்டிய அவசியம் இல்லை. அவரை நம்புவோமானால் நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாகவே அவருடைய வல்லமை நமக்குள்ளே கிரியை நடப்பிக்கிறபடியினால் அந்த வல்லமை நம்முடைய அழைப்புக்கு தேவையான சகலத்தையும் நம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும், நமக்குள்ளே கிரியை நடப்பிக்கும் என்ற நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களை பாருங்கள், அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ஏனென்றால் அந்த பரிபூரணம் இப்பொழுது அவருக்குள் மாத்திரமல்ல நமக்குள்ளே வந்திருக்கிறது. ஹல்லேலூயா! அந்த பரிபூரணத்தை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். கவனியுங்கள், இயேசு கிறிஸ்து யோவான் 17ஆம் அதிகாரத்திலே ஜெபிக்கும் பொழுது, பிதாவே உம்முடைய மகிமையை எனக்கு கொடுத்தீர். அப்படி ஜெபிக்கும் பொழுது அந்த மகிமையை எனக்கு கொடுத்தீர், ஆனால் அந்த மகிமையை நான் இவர்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். ஆகவே கவனியுங்கள், அவருடையவைகள் எல்லாம் எங்களுடையவைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே மூத்த குமாரனை பார்த்து இயேசு சொல்லுகிறார், பிதா சொல்லுகிறார் மகனை பார்த்து, என்னுடையவைகள் எல்லாம் உன்னுடையவைகள். அல்லேலூயா! அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு பிதா கொடுத்த மகிமையை இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா! இதைத்தான் நாங்கள் எங்கே வாசிக்கிறோம்? எசாயா 60ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அவர் பிதாவினுடைய மகிமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா! எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! இதை பார்த்து கொண்டாடுகிறோமா? இதை பார்த்து சந்தோஷப்படுகிறோமா? பிதாவின் மகிமை சாதாரண மகிமை அல்ல, ஒரு மனுஷனுடைய மகிமை அல்ல, அல்லது ஒரு தேவதூதனுடைய மகிமை அல்ல, அதை விட மேன்மையான பிதாவினுடைய மகிமை நம்மை வந்து மேற்கொண்டிருக்கிறது என்று சொல்லி சந்தோஷப்படுகிறோமா? எவ்வளவாய் தேவனை குறித்து நாங்கள் சந்தோஷப்படுகிறோம்? எங்களுடைய உள்ளத்திலே எப்பொழுதும் தேவனை குறித்து சந்தோஷம் இருக்கிறதா? அப்போ இவைகள் தான் முக்கியம். இவைகளை நான் விசுவாசித்தால் அவருடைய பூரணத்தினால் நான் பூரணமாக்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய குடும்பம் பூரணமாக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய மனைவி பூரணமாக்கப்பட்டிருக்கிறாள், என்னுடைய பிள்ளைகள் பூரணமாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நான் விசுவாசித்தால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்பேன். இன்றைக்கு குடும்பத்திலே பிரச்சனை வருவதற்கு காரணம் என்ன? மனைவி கணவன் மத்தியிலே பிரச்சனை வருவதற்கு காரணம் என்ன? பிள்ளைகள் தகப்பன் தாய்க்கு மத்தியிலே பிரச்சனை வருவதற்கு காரணம் என்ன? அவர்கள் பூரணப்பட்டு விட்டார்கள் என்பதை யாரும் நம்பவில்லை.
கணவன் கிறிஸ்துவுக்குள் பூரணப்பட்டு விட்டார் என்று மனைவி நம்புவதில்லை. மனைவி கிறிஸ்துவுக்குள் பண்ணப்பட்டு விட்டார் என்று கணவன் நம்புவதில்லை. அல்லது பிள்ளைகள் தேவனால் பூரணப்பட்டு இருக்கிறார்கள், தேவனால் போதிக்கப்பட்டு இருக்கிறார்கள், தேவனால் நடப்பட்ட விருட்சங்களாய் அவர்கள் இருக்கிறார்கள் என்று தாய் தகப்பன் நம்புவதில்லை, விசுவாசிப்பதில்லை. ஆகவேதான் தவறான காரியங்கள் நடக்கிறது. எங்களுடைய விசுவாசத்தின்படி தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது என்று நாங்கள் நீதிமொழிகளிலே நாங்கள் வாசிக்கிறோம். அப்போ நாங்கள் தவறான விசுவாசங்கள் நம்பிக்கைகளை வைத்திருப்போமானால் அதன்படி தான் எங்களுடைய வாழ்க்கை இருக்க போகிறது, எங்களுடைய எதிர்காலம் இருக்க போகிறது, எங்களுடைய மனைவி அல்லது கணவன் இருக்க போகிறார். ஆகவே என்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது என்பது மிக மிக முக்கியம். என்னுடைய சிந்தை எப்படி இருக்கிறது? நான் தேவன் செய்த நன்மையை நினைக்கிறேனா அல்ல உலகத்தை போல தீன்மையை நினைக்கிறேனா? கணவனை குறித்து தீன்மை நினைக்கிறேனா அல்லது தேவன் செய்து முடித்தார் என்ற நன்மையை நினைக்கிறேனா? என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் புதிதாக்கப்பட்டது, பழையவைகள் ஒளிந்து போனது, இப்பொழுதோ புதிதாக்கப்பட்ட வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சந்தோஷப்படுகிறோமா? அல்லது ஏன் இந்த வாழ்க்கை, ஏன் இந்த கணவன், ஏன் இந்த மனைவி, ஏன் இந்த பிள்ளைகள் என்று சொல்லி சலித்து கொள்ளுகிறோமா? அப்போ கவனியுங்கள், இந்த கேள்விகளை கேட்டு பாருங்கள். உண்மையிலேயே நான் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாக இருக்கிறேனா? அப்படி நான் இல்லை என்று சொன்னால் அவரை பூரணமாய் நான் நம்பவில்லை. அவருடைய பூரணத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று நான் நம்பவில்லை. அவர் என்னுடைய வாழ்க்கையை, எதிர்காலத்தை, பிள்ளைகளை, அவர்களுடைய எதிர்காலத்தை பூரணப்படுத்தி இருக்கிறார் என்று நான் நம்பவில்லை. சுகையினம் என்னுடைய சரீரத்தில் இருக்குமானால் என்னுடைய சரீரத்தை அவர் பூரணப்படுத்தி இருக்கிறார் என்று நான் நம்பவில்லை. ஃபைனான்ஸில் எனக்கு பிரச்சனை இருக்குமானால் அவர் என்னுடைய ஃபைனான்ஸை பூரணப்படுத்தி இருக்கிறார் என்று நான் இன்னும் நம்பவில்லை. நான் நம்புவேனானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்பேன். நான் விசுவாசிப்பேனானால் நிச்சயமாய் எந்த மரித்து போன நாறுகிற சூழ்நிலையில் இருந்தாலும் அவைகள் உயிர்ப்பிக்கப்படும். ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறபடி. ஹல்லேலூயா. அப்போ கவனியுங்கள், அவருடைய பரிபூரணத்தினால் நாங்கள் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். என்னத்திற்காக? அந்த பரிபூரணத்தை நாங்களும் பெற்றுக்கொள்வதற்காக. இன்னும் சில வார்த்தைகளை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். வாசிப்போம். எபிரேயர் 10:14 எனக்கு பிடித்த மிக மிக பிடித்தமான வசனம் இதுவும் ஒன்று. ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை, கவனியுங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்திலே அணிதினமும் அல்லது வருஷத்துக்கு ஒருக்கா அல்லது வருஷத்திலே பல முறை அவர்கள் என்ன செய்தார்கள்? பாவ நிவாரண பலி செலுத்தினார்கள். எப்பையெல்லாம் ஜோபையை பார்க்கிறோம், அவர் என்ன செய்கிறார்? ஒவ்வொரு நாளும் செலுத்தியிருக்க முடியும், ஒவ்வொரு கிழமையும் அவர் செலுத்தி இருக்க முடியுமேன் என்றால் ஒவ்வொரு நாளும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீட்டிலே பாட்டி வைத்து அங்கே அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஜோபு பார்க்கிறார், இவர்கள் கொண்டாடி விட்டு தேவனை தவறாக பேசியிருக்கலாம், தேவனுக்கு அவமரியாதை செலுத்தி இருக்கலாம். ஆகவே அந்த பாவம் அவர்களை அழிக்க முடியாது, நம்முடைய சொத்துக்களை அழித்து விடக்கூடாது என்பதற்காக அவர் பலி செலுத்துகிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் கவனியுங்கள், அப்படிப்பட்டவர்களை, இப்படியாக பலி செலுத்தி கொண்டு இருக்கிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையை என்றென்றைக்கும் அவர் கொடுத்த ஒரே பலியினால், தன்னைத்தானே பலியாக கொடுத்த அந்த ஒரே பலியினால் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம், நம்முடைய எதிர்காலம், நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எல்லாவற்றையும் பூரணப்படுத்துவார் அல்ல, பூரணப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இதை விசுவாசிப்போமானால் நிச்சயமாய் அந்த பூரணம் வந்து நம்மை மேற்கொள்ளும், நம்முடைய பிள்ளைகளை மேற்கொள்ளும், நம்முடைய ஃபைனான்ஸை மேற்கொள்ளும், நம்முடைய சரீரங்களை மேற்கொண்டு அந்த பூரணத்திலே நம்மை வாழ வைக்கும். அல்லேலூயா. அப்போ எங்கே மாற்றம் பெற வேண்டும்? எங்களுடைய சிந்தையிலே மாற்றம் பெற வேண்டும். தேவனை நம்பி வாழ ஆரம்பிக்க வேண்டும். ஆமேன். கவனியுங்கள்,
யாராவது ஒரு இமெயில் அனுப்பி, நமக்கு வேலை இல்லை என்று வைத்துக்கொள்வோம், நாங்கள் பல இடங்களிலே நாங்கள் வேலைக்கு அப்ளை பண்ணுகிறோம் என்று வைத்துக்கொள்வோம். ஆனால் ஏதோ ஒரு இடத்திலிருந்து இமெயில் வருகிறது, உங்களுக்கு வேலை ஆயத்தம் பண்ணப்பட்டு விட்டது, இவ்வளவு சம்பளம், அல்லது சம்பளத்தை கூட போனவனா, உங்களுக்கு வேலை ஆயத்தமாக்கப்பட்டு விட்டது, ஆகவே திங்கட்கிழமை 10 மணிக்கு இன்ன இடத்துக்கு வாருங்கள், இதுதான் எங்களுடைய ஆஃபீஸ் அட்ரஸ் என்று அவர்கள் இமெயில் அனுப்பியிருந்தால் அதை பார்க்கும் பொழுது எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் வருகிறது. அப்பா, என்னுடைய வாழ்க்கையின் தரித்திரம் எல்லாம் ஓடிப்போச்சு, என்னுடைய கடன் பிரச்சனை எல்லாம் இதில் போய் நான் வேலை செய்து நான் என்ன செய்வேன், இதெல்லாம் அடைச்சிருவேன் என்று சொல்லி நமக்கு எவ்வளவாய் சந்தோஷம் வருகிறது. அந்த இமெயில் அனுப்பினவர் யாரென்று தெரியாது, அவர் உண்மையிலேயே அப்படி ஒரு பிஸ்னஸ் வச்சிருக்கிறாரா என்று தெரியாது, அவர் நிச்சயமாக எனக்கு சேலரி தருவாரா என்பது தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் ஒரு இமெயிலை நம்புகிறோம். எதுவும் தெரியலை, யாரென்று தெரியலை, எந்த கம்பெனி என்று தெரியலை, இது ரிலையபிளான கம்பெனியான்னு தெரியலை, அவங்க உண்மையாக சேலரி கொடுப்பாங்களான்னு தெரியலை, ஒரு மாதம் வேலை செய்ய வச்சுட்டு ஒன்றுமே கொடுக்காம அனுப்பிடுவாங்களா அது கூட தெரியலை. ஆனால் எதுவுமே தெரியலை. ஆனால் ஒரு இமெயில், அதில் 4 வரி எழுதினதை நம்புகிறோம். ஆனால் இந்த பெரிய புத்தகத்தை தேவன் எழுதி, வேதத்தை எழுதி நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். ஆனால் அதை நம்பாமல் இருக்கிறோம். ஆனால் கேட்டால் சொல்கிறோம், ஆமாம் ஆமாம் நாங்கள் நம்புகிறோம் என்று சொல்லுகிறோம். அந்த 4 வரி அல்லது ஒரு வரியில், ப்ளீஸ் கம், we have granted a job for you at Monday at 10 o'clock என்று போட்டால் அந்த ஒரு வரி நமக்கு இவ்வளவோ சந்தோஷத்தை கொடுக்கிறது. நாங்கள் என்ன செய்கிறோம், அதை நம்பி அதற்காக போய் நல்ல உடுப்புகளை வாங்கி அல்லது இருக்கிற உடுப்புகளை ஆயத்தம் பண்ணி அயன் பண்ணி டையெல்லாம் போட்டு என்ன செய்கிறோம், மண்டே அங்கே போகிறோம். ஒரு வரி அதை நம்புகிறோம், இமெயிலில் வருகிற ஒரு வரியை நம்புகிறோம். ஆனால் இத்தனை வாக்கு தத்தங்களை கொடுத்த தேவனை நம்பாமல் இருக்கிறோம். அதனால் தான் தடைகளும் தாமதங்களும் பிரச்சனைகளும் நம்மை வந்து மேற்கொண்டு கொண்டிருக்கிறது. அதனால் தான் பிசாசு தன்னுடைய காரியங்களை என்ன செய்கிறான், கொண்டு வந்து நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். ஏனென்றால் தேவனை நாங்கள் நம்பவில்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தை அப்படியே நம்புவோமானால் பிசாசு நம்மை தொட முடியாது. தேவனுடைய மகிமை இப்பொழுதே காண்போம். ஹல்லேலூயா. கவனியுங்கள், வாசிப்போம், இன்னும் ஒரு வசனத்தை வாசிப்போம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, மேலும் சகல துரைத்தனங்களும் அதிகாரத்துக்கும் தலைவராக இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணமாயிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அப்போ இப்பேற்பட்ட ஒரு சிந்தை உடையவனாய், பரிபூரணம் அவர் மாத்திரம் பரிபூரணம் உடையவராய் இருக்கவில்லை, அவருடைய பரிபூரணத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே என்னுடைய வாழ்க்கை பரிபூரணமாக்கப்பட்டு விட்டது. ஃபார் எவர், என்றென்றைக்கும் பரிபூரணமாக இருக்கிறேன். ஒரே பலியினால் என்னை பூரணப்படுத்தி இருக்கிறார். அவருடைய பரிபூரணத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று நான் விசுவசிப்பேன். ஆனால் நிச்சயமாக எந்த சத்துருவும் நம்மை தொட முடியாது, நம்முடைய பிள்ளைகளை தொட முடியாது, நம்முடைய சொத்துக்களை தொட முடியாது. மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ரீதியாய் நான் வல்லமையாக கிரியை நடப்பிக்க முடியும். இன்றைக்கு அநேக பிள்ளைகள் ஊழியம் செய்ய முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? நிச்சயமாக நான் சொன்னால் நடக்கும் என்ற நம்பிக்கை இல்லாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? நான் அவருக்குள் பூரணமாக இருக்கிறேன். அவர் என்னை எல்லா விதத்திலும் எல்லாவற்றாலும் பரிபூரணம் ஆக்கியிருக்கிறார் என்பதை இன்னும் நான் நம்ப ஆரம்பிக்கவில்லை. ஆகவே தான் மற்றவர்களை பார்த்து அல்ல மற்ற காரியங்களை பார்த்து நான் ஜெபிச்சான் நடக்கும் என்ற நம்பிக்கை இல்லாதவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் எங்களுக்குள்ளே இன்னும் பரிபூரணத்தை நாங்கள் காணவில்லை, நம்பவில்லை, அதனால் காணவில்லை. ஆனால் நம்புவோமானால் தேவன் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனம் மாற மனு புத்திரர் அல்ல. அவர் சொன்னது சொன்னதுதான்
என்று அவரை நம்புவோமானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, மிக 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 முக்கியம், நாங்கள் தேவனை நம்புகிறோமா? நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, அவருடைய வார்த்தைகளை நம்புகிறோமா? அப்படி நம்புவோமானால் ஒவ்வொரு நாளும் அனிதனமும் காலையில் எழும்பி நான் பரிபூரணமானேன், என்னுடைய பிள்ளைகள் பரிபூரணமாக்கப்பட்டிருக்கிறார்கள், எல்லா சூழ்நிலையிலும் எல்லா ஏரியாவிலும் எனக்கு பரிபூரணம் உண்டாயிருக்கிறது, என்னுடைய சரீரத்திலே பரிபூரணம் உண்டாயிருக்கிறது, அவருடைய பலன் பூரணமாய் விளங்குகிறது, அவருடைய உற்சாகமான ஆவி என்னை தாங்கிறபடினால் நான் உற்சாகமாயிருக்கிறேன் என்று சொல்லி நான் காலையிலே அவர் செய்து முடித்தவைகளை அறிக்கை பண்ணுவேனானால் என்னுடைய வாழ்க்கையிலே, பிள்ளையுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய கணவனுடைய வாழ்க்கையிலே, நான் வேலை செய்கிற இடங்களை நோக்கி நான் சரியான அறிக்கை பண்ணுவேனானால், அறிக்கை பண்ணி விட்டு அதையே விசுவாசிப்பேனானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்பேன். அல்லேலூயா. இது அழுது குளறி கண்ணீர் வடித்து பெறுகிற காரியம் அல்ல. நாம் அழுது குளறி கண்ணீர் வடிப்போமானால் அது அவவிசுவாசத்தை குறிக்கிறது. ஏனென்றால் அவர் செய்து முடிக்கவில்லை, இன்னும் என்னை பூரணமாக்கவில்லை, இன்னும் என்னை ஆசீர்வதிக்கவில்லை. ஆகவே எப்படியாவது நான் அழுது குளறி கண்ணீர் வடித்து இறங்குமையா என்றெல்லாம் கேட்டு எப்படியாவது அவரை இறங்க பண்ணி அதுக்கு பிறகு நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் அது அவவிசுவாசம், அது விசுவாசம் அல்ல. அவர் செய்து முடித்தார் என்று சொன்ன பிறகும் தாரும் 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 என்று கேட்டால் அது அவவிசுவாசம். ஆகவே என்னுடைய ஜெபத்திலே, நன்றி ஆண்டவரே, நான் போயிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதற்காக நன்றி. மேன்மையான காரியங்கள், மகிமையான காரியங்கள், பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னை வந்து மேற்கொள்ளுகிறதற்காக நன்றி. நான் போகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறபடினால் இன்றைய நாளிலே எல்லாரும் என்னை மதிக்கிறார்கள், எல்லாரும் எனக்கு உதவி செய்கிறார்கள், எல்லாருக்கும் நான் உதவி செய்யும்படி வைத்திருக்கிறீர். ஆகவே அவைகள் செயல்படுவதாக. இன்றைக்கு என்னை பார்க்கிறவர்கள் உண்மை காண்பார்களாக. என்னை இன்றைய நாளில் என்னை ஏற்றுக்கொள்கிறவர்கள் உண்மை ஏற்றுக்கொள்கிறதற்காக நன்றி என்றெல்லாம் நான் ஜெபித்து விட்டு போவேன். ஆனால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்பேன். அல்லேலூயா. ஜெபிப்பது மாத்திரமல்ல, அதே சிந்தையோடு அதே எதிர்பார்ப்போடு செயல்பட வேண்டியது அவசியம். ஆமென். நிறைய பேர் ஜெபிக்கிறார்கள், ஆனால் அதே சிந்தையிலே செயல்படுவதில்லை. அதே சிந்தையிலே செயல்படுவீர்களானால் நிச்சயமாக தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம் இந்த வேளை. தேங்க்யூ ஃபாதர். அன்பின் பிதாவே, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஒரே பலியினால் நீர் பூரணமாக்கி இருக்கிறீர். உம்முடைய பலியினால் பூரணமாக்கி இருக்கிறீர். உம்முடைய பூரணத்தினால் அவர்கள் பூரணம் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இப்பொழுதே வாழ்க்கையிலே பூரணம், சரீரத்திலே பூரணம், ஃபைனான்ஸிலே பூரணம், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பூரணம், உம்மை அறிகிற அறிவிலே பூரணம் உண்டாயிருப்பதாக. உம்மை அறிகிற அறிவிலே தான் எல்லாம் இருக்கிறது. ஆகவே ஈவன் விசுவாசம் உம்மை அறிகிற அறிவில் தான் நமக்கு வருகிறது. ஆகவே உம்மை அறிகிற அறிவிலே உம்முடைய பிள்ளைகள் இன்னும் அதிகமாய் தங்களுடைய நேரங்களை, காலங்களை செலவு செய்வார்களாக. இவைகள் வீணாய் போவதில்லை. உம்மை அறிகிற அறிவு இவர்களை மேன்மையான மகிமையான இடத்திலே உட்கார பண்ணுகிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். சத்துனுடைய கிரிகள் எல்லாம் இப்பொழுதே நிர்மூலமாக்கப்படட்டும். இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகள் இதை கேட்கிற ஒவ்வொருவரும் விடுதலையாக்கப்படுவார்களா. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த கட்டுக்களில் இருந்தாலும் இப்பொழுதே அவர்களை விடுதலையாக்குறேன் இயேசுவின் நாமத்தினால். பரிபூரணம் உண்டாயிருக்கட்டும், ரட்சிப்பு உண்டாயிருக்கட்டும். உம்முடைய சமாதானத்திலே, உம்முடைய சந்தோஷத்திலே, உம்முடைய ரட்சிப்பிலே, உம்மை அறிகிற அறிவிலே இன்னும் அதிகமாய் பலுகி பெருகட்டும். உலகமும் அவருடைய கிரியையும் இவர்களை தொடாதிருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால். ஆமென், ஆமென், ஆமென்.